முடிச்சேன், கடைசியா ஒன்றுக்கு மட்டும் தைத்தாங்க. என்னான்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சின்ஃபானி மின் அஹ்லின் நார், இரண்டு கூட்டத்தவர்கள் இருக்கிறார்கள், நரகத்துக்கென்றே படைக்கப்பட்டவர்கள். லம் அரஹுமா, அவர்களை நான் பார்த்ததில்லை, அவர்களை நான் அப்ப என்ன சொல்ல வராங்க ரசூலுல்லாஹ்? இந்த காலத்துல இல்ல, பின்னால வருவாங்க, கியாமத் நெருங்கும் பொழுது வரும்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். ஒரு கூட்டம் யார் தெரியுமா? தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ஹதீஸை உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொள்ளுங்கள். பெண் பிள்ளைகளை பெற்றவர்களே, பெண்களுக்கு பொறுப்புதாரிகளாக இருக்கின்ற ஆண்களே, இந்த ஹதீஸை உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நிசாஉன், நிசாஉன், சில பெண்மணிகள், காசியாத்துன் ஆரியாத்துன், ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள். நல்லா விளங்கிக்கங்க, கியாமத் நாளைக்கு அடையாளம் உடுப்பில்லாம ரோட்ல போறதல்ல. நரகத்துக்குரிய பெண்களுக்கு அடையாளம் உடுப்பில்லாம ரோட்ல போறதல்ல, அது 100% நரகம் தான், அதுல சந்தேகம் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்ன அடையாளம் என்ன தெரியுமா? காசியாத்துன், ஆடை அணிந்திருப்பார்கள், ஆரியாத்துன், நிர்வாணிகளாக இருப்பார்கள், ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்களாம். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திலே பார்க்கிறோம், சில பெண்கள் தலைக்கு இஸ்காவு கட்டி இருக்கிறாங்க, கட்டக்கை கவுன் போட்டுக்கிட்டு போறாங்க. சில பெண் தலையை சுத்தி முந்தான கட்டி இருப்பாங்க, இடுப்ப திறந்து சாரி உடுத்துக்கிட்டு போறாங்க. இதத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள், மறைக்க வேண்டிய பகுதியை மறைக்க மாட்டார்கள். அரைக்குறையாக ஆடை அணிகின்ற அந்நிய ஆண்களுக்கு தன்னுடைய உடல் விளங்கக்கூடிய அளவில் ஆடை அணிகின்ற எல்லா பெண்களும் நரகத்துக்குரிய பெண்கள் என நபிகளார் எச்சரிக்கை செய்தார்கள். இன்னும் 2 பண்பு இருக்குது. எங்கட பெண்மணிகள் அபாயாண்டா சரியான விருப்பம் தானே, அப்படித்தானே? அபாயாண்டா உசுரு. ரசூலுல்லாஹ் அதையும் சொல்லிட்டு போனாங்க. மாயிலாத்துன், மாயிலாத்துன், ஆண்களின் பக்கம் சாயக்கூடியவர்கள். முமீலாத்துன், அடுத்தவர்களை தன் பக்கம் இழுத்தெடுக்க கூடியவர்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் 1400 வருஷத்துக்கு முன்னால சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கு கண்ணால பார்க்க முடியுது. என்ன சொன்னாங்க? அழகழகான ஆடைகளை அணிகிறார்கள், கவர்ச்சிகரமான ஆடைகள் அணிஞ்சுக்கிட்டு. என்ன தெரியுமா? சும்மா போற ஆம்பளையோட கதைச்சுக்கணும், அவங்களுக்கு சும்மா போற ஆம்பளையோட கதைச்சுக்கணும். மீன் கடைக்காரன் வந்தா உனக்கு என்ன வேலை? உன பஞ்சாதி மானுக்கு என்ன கேள? மீன் கடைக்காரனோட என்ன செய்யும்? கொஞ்சம் பேசிக்கொள்ளணுமா? மாயிலாத்துன், ஆண்களின் பக்கம் சாயக்கூடிய பெண்கள் இருக்குதா இல்லையா? கீரக்கடைக்காரன் ஹஸ்ரத் மார கண்டா தோ மூடி மறைச்சு ஓடி ஒளிஞ்சு எல்லாம் நடக்கும். கீரக்கடைக்காரன் முன்னுக்கு என்ன இந்த சொல்லுவாங்க தானே, குசுனி கொடுக்கிற உடுப்பு இருக்குதே, இந்த நைட்டின்னு சொல்லுவாங்க, இந்த கவுன், அதோட வந்து நிப்பாங்க. யார முன்னுக்கு? மீன் கடைக்காரன் முன்னுக்கும், மரக்கறி கடைக்காரன் முன்னுக்கும், மரம் வெற்ற வண்ட முன்னுக்கும். சும்மா பேசணும் அவங்கள்ட்ட போய். அவங்க எடுக்க போறது சும்மா ஒரு கிளவல்ல மீன் தான், ஆனா 10 மீன் விலையை கேட்கணும் அவங்களுக்கு. ஆண்களின் பக்கம் சாயக்கூடிய மனநிலை இருக்குதா இல்லையா? இருக்குதா? உடுப்பு வாங்க போகணும், உடுப்பு வாங்க போங்க, பிரச்சனை இல்ல. இஸ்லாம் சொல்லுது, உங்களோட கணவன் பக்கத்தில் இருக்கும் பொழுது, உங்களோட மஹரமியத்தான ஒரு பக்கத்தில் இருக்கும் பொழுது அந்நிய ஆணோட கதைக்கலாம் அனுமதி தருது. சரி, உங்களோட மாப்பிளைக்கு உடுப்பு சாய்ஸ் பண்ண தெரியாது, அதனால உங்களோட மாப்பிளையோட போங்க. போனா என்ன செய்யுங்க? கடையில் இன்றைக்கு தாராளமா பொம்பளை புள்ள போட்டு வச்சிருக்காங்க, போய் உடுப்பை பார்த்து வாங்கிட்டு வந்துருங்க. இன்றைக்கு என்ன தெரியுமா? எடுக்கிறது ஒரு உடுப்ப, சில பேர் எடுக்கிறதும் இல்ல, சும்மா பொடியமாற கண்டதோட என்ன அந்த உடுப்பை பெறட்டுங்களேன், இந்த உடுப்பை பெறட்டுங்க, கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கிற ஆசை. அன்பார்ந்தவர்களே, யாருக்கும் தீர்ப்பு சொல்ல முடியாது, அவங்க முடிக்க எடுக்க வேண்டியதுதான். ஆண்களின் பக்கம் சாயக்கூடிய மனநிலை இருக்கிறதா? இந்த பெண்கள் சுவர்க்கம் நுழைய முடியாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. முமீலாத்துன், கவர்ச்சிப்படுத்தி இழுத்துக் கொள்வது. முமீலாத்ன்றது என்ன? அடுத்தவங்களை தன் பக்கம் இழுக்கிறது. என்னை பார் அபாயா, என்னை பார் அபாயா, அபாயா உடுக்கிறது என்னைய பார்க்காதன்றதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். மறுமையுடைய நரகத்துக்குரிய கூட்டத்தின் அடையாளம் என்ன தெரியுமா? என்னை பார் அபாயாக்களும் அணிவாங்கதான். எப்படி அபாயா வந்திருக்குது? கண்ணை பொத்தி கொண்டு போனாலும் ஜில் ஜில் கண்ணுள்ளுக்கு ஆளப்படுது, அப்படித்தானே? எது கொடுக்குறீங்க? அபாயா விற்கிறது ஹராம் அல்ல, வாங்கி உடுக்கின்ற நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அபாயாவை உடுத்து சும்மா போற 2 ஆம்பளைய உங்களோட பக்கம் திருப்ப வச்சால் நீங்கள் நரகத்து பெண்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். சாதாரணமான எச்சரிக்கை அல்ல. இந்த அபாயா வந்திருக்குது, என்னமோ பேரெல்லாம் சொல்றாங்க, பேரு கூட தெரியாது, என்னமோ என்னமோ என்ன அந்த உடுத்தா உடம்போடு ஒட்டி நிக்கிற புடவையாம். புடவையோட பேரு கூட என்ன கஷ்டமா தான் இருக்குது சொல்றதுக்கு. உடுத்தா சும்மா உடம்போடு ஒட்டி நிக்கணுமா? எந்த அளவுக்கு தெரியுமா? சொல்றதுக்கும் வெக்கம். சொல்லாட்டி எங்கட ஆட்கள் விளங்கிடுவாங்க, நாங்கன்னா 100க்கு 100 முறையாத்தான் உடுக்கிறோம். உள்ளாட வெளியே தெரிகிற அளவுக்கு என்ன
உடுத்துக்கிட்டு போறாங்க. சில பேருடைய அபாயாக்களை பார்த்து பின்னால இருந்து மாற்று மதத்தவர்கள் உள்ளாடையை பற்றி பேசுகின்ற அளவுக்கு ஆடைகளின் கலாச்சாரம் போயிருக்கிறது. சில பாடசாலைகளில் ஆசிரியர்கள் உடுத்து வரக்கூடிய அபாயாக்களை பார்த்து சில பட்டப்பெயர்களை கூட வச்சிருக்கிறாங்க. சில பட்டப்பெயர்களை கூட வச்சிருக்கிறாங்க. அந்த பட்டப்பெயரை சொன்னா எனக்கு சரியில்லை. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். அபாயாக்களை உடுத்துக் கொள்ளுங்கள். எதற்காக தெரியுமா? அடுத்த ஆடவர்கள் உங்களை பார்த்து பத்தினித்தனமான பெண்மணிகள், ஒழுக்கமுள்ள பெண்மணிகள் என்று விளங்கி பார்வை அடுத்த பக்கம் திருப்பி கொண்டு போற அளவுக்கு உங்களோட உடுப்புகளை வச்சுக்கங்க. டிசைன் போட்ட, கவர்ச்சிப்படுத்தப்பட்ட அடுத்த ஆடவர்களின் கண்களை உங்கள் பக்கம் இழுக்கக்கூடிய அளவு கொடுக்காதீங்க. கீழே கருப்பு, மேல சிவப்பு எப்படி இருக்கும்? கீழே ஒரு கலர், மேல ஒரு கலர் எப்படி இருக்கும்? அபாயா தச்சு வச்சிருக்கிறவங்க எப்படி தெரியுமா? முழுக்க டிசைன் போட்டு மார்ப பகுதியில வித்தியாசமான ஒரு டிசைன், அவங்களோட மறைக்க வேண்டிய பகுதியில வித்தியாசமான ஒரு டிசைன், காலுக்கு கீழே வித்தியாசமான ஒரு டிசைன். ஏன் சகோதரிகளை இப்படி போடுறீங்க? நான் கேட்கிறேன், பாப்பா மாற பார்த்து, நானா தம்பி மாற பார்த்து, கணவன் மாற பார்த்து, உங்களோட பொஞ்சாதிமாருக்கு இந்த மாதிரி அபாயாக்களை வாங்கி கொடுங்க, பிரச்சனை இல்ல. உங்களுக்கு மட்டும் காட்ட வச்சுக்கங்க. அந்நிய ஆடவர்களுக்கு முன்னால உடுக்க வைத்து நீங்கள் ஏன் அவர்களை நரகத்துக்கு அழைத்து செல்கிறீர்கள் என்பதுதான் நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய பகுதி. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இது போன்ற நபிகளார் சொன்ன அடையாளங்கள் இன்றைக்கு எங்கட கண் முன்னால விளங்கிக்கிட்டு இருக்குது. இது போன்ற விபரீதமான, பாவமான, ஹராமான செயல்களை விட்டு இவைகள் மறுமையின் அடையாளங்கள் என்பதை புரிந்து கொண்டு இந்த அடையாளங்கள் நடக்கிறதா, நிச்சயமாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன மறுமை வரத்தான் போகிறது என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு அந்த மறுமைக்காக எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணித்து மறுமையில் சுவனம் பெற்றுக் கொள்ளுகின்ற கூட்டத்தில் வல்லவன் ரஹ்மான் சேர்த்தருள வேண்டும்.